Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே, இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். நான் உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவே, இயேசுவே, நான் உம்மை போற்றுகின்றேன். நான் உம்மை போற்றுகின்றேன். இயேசுவே, இயேசுவே, நான் உம் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. இந்த முதல் வாசகத்தை மனதிற்குள் தாங்கியவர்களை இந்த வரிகளை உணர்ந்து பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதரா என்னை மாற்றுவீர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவள்ளுவர் அழகாக ஒரு குறளிலே இவ்வாறு சொல்லுகின்றார்: இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, சொல்லுங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல். பாருங்கள், இந்த குறளுடைய விளக்கம் நம் எல்லாருக்குமே தெரிகிறது. நமக்கு யாராவது ஒருவர் தீங்கு செய்ய நினைத்தாலும் அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். இதைத்தான் இந்த திருக்குறள் அழகாக நமக்கு எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார்: உங்கள் பகைவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் நமக்கு எடுத்துரைக்கின்றதை பார்க்கிறோம். இந்த வாரம் முழுவதும் அரசர்கள் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். முதல் நாள் தாவீது அரசரை திருப்பொழிவு செய்கின்ற நிகழ்வை தியானித்தோம். அடுத்ததாக தாவீது அரசர் கோலியாத்தை வெற்றி பெற்றதை குறித்து தியானித்தோம். அடுத்ததாக தாவீது அரசரை சவுல் கொல்ல தேடுவதை தியானித்தோம். 2 முறை கொல்ல தேடினார். 2 முறையும் தாவீது அரசர் கையிலே சவுலை ஆண்டவர் ஒப்புவித்தார். இருந்த போதிலும் ஆண்டவர் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீது அரசர் எவ்வளவு உண்மையாக நடந்து கொண்டார் என்பதை இந்த வாரம் முழுவதும் வாசிக்க கேட்டோம். அதன் உச்சகட்டமாக இன்றைய வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே ஒரு செய்தி தாவீது அரசருக்கு வருகிறது. சவுலும் யோனாத்தாரும் இறந்து போகிறார்கள். சவுல் யார்? தாவீது அரசரை கொல்ல தேடிய ஒரு மனிதர். யோனாத்தான் யார்? சவுலுடைய மகன். ஆக இந்த 2 பேரும் இறந்து விட்டார்கள், போரிலே இறந்து விட்டார்கள் என்ற செய்தி இங்கே தாவீது அரசருக்கு சொல்லப்படுகின்றது. பாருங்கள், பொதுவாக மனிதனுடைய குணம் என்ன? நம்மை யாராவது அதிகம் அன்பு செய்கிறார்களோ அவர்களை நாம் அன்பு செய்வோம். நம்மை யாராவது வெறுக்கிறார்களா, துன்புறுத்துகிறார்களா, அவர்கள் பக்கமே நாம் திரும்பி செல்ல மாட்டோம். அவர்களை பார்த்து கூட கண்டு காணாமல் நாம் ஒதுங்கி சென்று விடுவோம். இதுதான் நம்முடைய மனிதனுடைய குணமாக நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிறோம். யாராவது நமக்கு துன்பம் தரவங்களை, கஷ்டம் தரவங்களை பார்த்து சிரிச்சு நல்ல மகிழ்ச்சியா பேசுவீங்களா? யாரும் பேச மாட்டோம். அப்படிப்பட்ட மனநிலையில் நாம் வாழவில்லை. நாம் ஒருவன் வருகிறான் என்றால், நம்ம எதிரி நமக்கு எதிராக வருகிறார், நம்முடைய பகையாளி நமக்கு எதிராக வருகிறார் என்றால் நாம் மறுபக்கமாக விலகி போய் விடுவோம். அதான் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள்: துஷ்டனை கண்டால் தூர விலகி போவது. ஆக அவன் வருகிறான் என்று தூரத்திலே கண்டுவிட்டாலே சரி, இவன் நமக்கு எதிராக ஏதாவது பேசுவானே என்று சொல்லி நாம் விலகி ஓடுகிறோம். ஆனால் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு செய்தியை கொடுக்கிறது பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம்: தன்னை கொல்ல தேடிய சவுல் இறந்தவுடன் தாவீது மகிழ்ச்சி அடையவில்லை. என்னை கொல்ல தேடியவன் இறந்து விட்டான்,
இப்பொழுது நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும், எல்லாரும் இன்புற்று களி கூர்ந்து கொண்டாடுங்கள் என்று தாவீது அரசர் சொல்லவில்லை. தன்னை கொல்ல தேடிய எதிரி ஒருவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய உடைகளை கிழித்துக் கொள்கிறார். பாருங்கள் என்னென்ன செய்கிறார். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. தாவீது அரசர் எந்த அளவு ஒரு மனிதனை நேசிக்கிறார் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு எவ்வளவு அழகாக எடுத்துச் சொல்கிறது பாருங்கள். மகிழ்ந்து களி கூறவில்லை, என் எதிரி ஒளிந்து விட்டான், நாம் விருந்து படைத்து கொண்டாடுவோம் என்று மகிழ்ந்திருக்கவில்லை. சவுலுக்காக அவருடைய மகன் யோனத்தானுக்காக கண்ணீர் விட்டு மாலை வரை நோன்பு இருந்து மன்றாடுகிறார். Praise the Lord. Praise the Lord. தன் உடைகளை கிழித்துக் கொள்கிறார். தான் மட்டுமல்ல, தன்னிடம் இருந்த எல்லாரையும் அதை போல செய்ய சொல்கிறார். நோன்பு இருந்து மன்றாடுங்கள் என்று சொல்லுகின்றார். அதான் தாவீதுடைய அருமையான ஒரு எண்ணம். தாவீதுக்கு இருந்த ஒரு அருமையான ஒரு மனநிலையை பாருங்கள் பிரியமானவர்களே. காரணம் என்ன? தன்னை அளவு கடந்து நேசித்தவர் யோனத்தான். ஒரு புறம் தன்னை கொல்ல தேடிய சவுல் இறந்து போகிறார், இன்னொரு புறம் தன்னை அளவு கடந்து நேசித்த யோனத்தான் இறந்து போகிறார். இரண்டு பேரையுமே ஒரே தட்டிலே வைத்து தாவீது பார்க்கிறார். Praise the Lord. Praise the Lord. ஜோர கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜோர கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். தாவீதுடைய செயலை பாருங்கள். ரெண்டு பேரையும் ஒரே தட்டிலே வைத்து பார்க்கின்ற அந்த மனநிலையை பாருங்கள். காரணம், தன்னை விட அதிகம் அன்பு செய்த ஒரு மனிதன் இறந்து விட்டான், தன்னை கொல்ல தேடிய ஒரு மனிதனும் இறந்து விட்டான். யோனத்தானை எப்படி அன்பு செய்தார் பாருங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையிலே வாசிக்க கேட்டோம். தாவீதின் மேல் கொண்டுள்ள அன்பின் பெயரால் யோனத்தான் மீண்டும் அவருக்கு ஆணையிட்டு கூறினார், ஏனெனில் தாவீதின் மீது தம் உயிரென அன்பு கொண்டிருந்தார். Praise the Lord. Praise the Lord. தன் மீது அதிகம் அன்பு வைத்திருந்த யோனத்தானை பார்த்து தாவீது ஒரு இரங்கல் பாடுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே அதை வாசிக்க கேட்டோம். எப்படி பாடுகிறார் பாருங்கள். சகோதரன் யோனத்தான், உனக்காக என் உள்ளம் உடைந்து போனது, எனக்கு ஓகை அளித்தவன் நீ, என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னென்பேன், அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ, மாவீரன் எவ்வாறு மடிந்தனர். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாடலை யோனத்தானுக்காக தாவீது பாடுகிறார். என் மீது நீ வைத்த பேரன்பை நான் என்ன சொல்வேன், அது மகளிர் ஒரு காதலன் மீது வைத்த அன்பினும் மேலானது என்று சொல்லி தாவீது அரசர் யோனத்தானுக்காக ஒரு இரங்கல் பாடுகின்றார். பாருங்கள், அப்படி புகழ்கின்ற யோனத்தானே காரணம் என்ன? பலமுறை தன் தந்தை சவுலிடம் இருந்து யோனத்தான் தாவீது அரசரை காப்பாற்றினார். தாவீதின் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு வைத்திருந்தார். தன் தந்தை தாவீதை கொல்ல தேடினாலும் பலமுறை யோனத்தான் தாவீதை காப்பாற்றினார். இருவருக்கும் இடையே உள்ள நட்பு மிகப்பெரிய ஒரு தூய்மையான நட்பாக நாம் இங்கே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தன்னை உயிரிலும் மேலாக அன்பு செய்த யோனத்தானையும் தன் உயிரை படிக்க தேடிய சவுலையும் ஒரே தட்டிலே வைத்து தாவீது இங்கே போற்றி புகழ்வதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் தாவீதை மிகவும் உயர்வாக நேசித்தார், அன்பு செய்தார். தாவீதின் வாழ்க்கையை சற்று அலசி பார்ப்போம். சிறிய பையனாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை ஆண்டவர் அழைத்து அருள் பொழிவு செய்து, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அரசராக உன்னை நியமிப்பேன் என்று சொல்லி எல்லாருக்கும் அரசராக நியமித்தார். எவ்வளவு பெரிய இடத்திலே கொண்டு போய் தாவீது அரசரை வைத்தார். இந்த தாவீது அரசர் ஏதோ ஒரு சில தருணங்களில் ஆண்டவருடைய பார்வையில் இருந்து விலகி சென்று பாவம் செய்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். Praise the Lord. Praise the Lord. ஒரு சில இடங்களில் தாவீது தவறினாலும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நடத்தியவர் தாவீது. ஆகவேதான் தன் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை கூட தாவீதின் மகனே என்று அழைக்கின்ற அளவிற்கு கடவுள் தாவீதை உயர்த்தி வைத்தார். Praise the Lord. Praise the Lord. பாருங்கள், தாவீதை எந்த அளவிற்கு கடவுள் அன்பு செய்தார், கடவுள் தாவீதை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றும் தாவீது கடவுளை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பதும் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். காரணம் என்ன? தாவீது அரசர் தன்னை வெறுத்தவர்களையும் கொல்ல தேடினவர்களையும் அன்பு செய்தார், தன்னை நேசித்தவர்களையும் அன்பு செய்தார். இதுதான் தாவீதிடம் இருந்த மனநிலை. இரண்டு பேரையுமே அன்பு செய்கின்ற ஒரு மனநிலை, இரண்டு பேரையுமே நேசிக்கின்ற ஒரு மனநிலை. என் எதிரி இறந்து விட்டான், நான் இனிமேல் இன்புறுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன் என்று நமது மனநிலையை போன்ற தாவீது அரசர் இல்லை. இரண்டு பேருக்காகவும் துக்கம் கொண்டாடினார். பிரியமானவர்களே, இன்றைய வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அருமையான பாடம் என்ன?
நம்மை காயப்படுத்தியவர்களை நாம் எப்படி நினைக்கிறோம்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மை வெறுப்போருக்காகவும் நம்மை துன்புறுத்துவோருக்காகவும் நம்மை காயப்படுத்துவர்கள் மத்தியிலே நாம் எந்த அளவிற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவர்களை எப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம்? நம்மை துன்புறுத்துவர்களை கண்டால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்களை நாம் உண்மையாக நேசிக்கிறோமா அல்லது ஏதோ பேருக்கு பழகி கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, பிறருடைய வீழ்ச்சியில் நாம் மகிழ்கிறோமா? நம்மை விட ஒருவர், நம்மை துன்புறுத்துகின்றவர், நம்மை கஷ்டப்படுத்துகிற ஒருவர் வீழ்ந்து விட்டால், அவர்கள் வாழ்க்கையில் சற்று சரிந்து விட்டால், அவர்களை குறித்து நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, என்னிடம் உண்மையான நட்பு இருக்கிறதா? ஏதோ பெயருக்கும் ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் நாம் பலரோடு பழகி அவர்கள் தேவை முடிந்த பிறகு நாம் அவர்களை ஒதுக்கி விடுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தூய்மையான நட்பு, யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த அந்த தூய்மையான நட்பு என்னிடம் இருக்கிறதா? நான் உண்மையாலுமே பிறரை நேசிக்கிறேனா, அன்பு செய்கிறேனா என்பதை குறித்து நாம் இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைய வாசகமும் இன்றைய வழிபாடும் நமக்கு அதைத்தான் எடுத்துரைக்கிறது. அன்னை மரியாவை நாம் நினைவு கூறுகின்றோம். அன்னை மரியா எந்த அளவிற்கு பிறரை நேசித்தார்கள். குழந்தையை கொண்டு வந்து சிமியோன் கையிலே கொடுக்கிறார்கள். சிமியோன் குருவானவர் சொல்லுகிறார், இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொன்னபோது அன்னை மரியாவுடைய மனம் எந்த அளவுக்கு வேதனை அடைந்திருக்கும். என்னடா இது, குழந்தையை கொண்டு வந்து கோயில காணிக்கையா கொடுக்க வந்தா இப்படியெல்லாம் சொல்கிறார்களே, இந்த குழந்தை குறித்து இப்படியெல்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறார்களே. அன்னை மரியா உடைந்து போகவில்லை. எல்லாவற்றையும் தன் மனதில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம், இயேசு மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசி கொண்டார்கள். என்னுடைய மகனை குறித்து இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே, இவன் ஒரு குடிகாரன், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் பேய் பிடித்தவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று எல்லாரும் ஏளனப்படுத்துகிறார்கள் என்று யாரையும் பார்த்து அன்னை மரியா பொறாமைப்படவில்லை. யாரையும் பார்த்து அன்னை மரியா கோபப்படவில்லை. எல்லாவற்றையும் தன் மனதில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். அன்னை மரியாவுடைய மனநிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோடைய மனநிலையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற இடமெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு வந்தது. நன்மை செய்த இடமெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு வந்தது. யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை எப்படியெல்லாம் ஒழிக்கலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். இவன் எப்படி ஓய்வு நாளில் நன்மை செய்யலாம், ஓய்வு நாளில் எப்படி இந்த காரியத்தை செய்யலாம், ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார்கள். இயேசுவிடம் இரண்டு குரூப் வந்தது. ஒரு குழு இயேசுவிடம் நன்மை பெற்றுக் கொள்வதற்காக வந்தது. இன்னொரு குழுவினர் இயேசு எப்படி நன்மை செய்கிறார், அவரை எப்படி சிக்க வைக்கலாம், எதிலே மாட்டி வைக்கலாம் என்று அவற்றையெல்லாம் கூர்ந்து கவனிக்க இன்னொரு கூட்டம் வந்தது. பாருங்கள், இயேசு எல்லாவற்றையும் சமமான மனநிலையில் ஏற்றுக்கொண்டார். தன்னை வெறுத்தவர்கள், துன்புறுத்தியவர்கள், காயப்படுத்தியவர்கள், கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். எல்லாருக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மனநிலை. அதைத்தான் பவுலடிகளார் அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2:5 கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும். மிகவும் அருமையான ஒரு இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை சிறியதுதான், ஆனால் அதனுடைய பொருள், அதனுடைய ஆழம் மிகவும் ஆழமானது, அர்த்தம் மிகவும் ஆழமானது. ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும். எந்த மனநிலையோடு இயேசு வாழ்ந்தார், எந்த மனநிலையோடு அன்னை மரியா வாழ்ந்தார்கள், எந்த மனநிலையோடு புனிதர்கள் வாழ்ந்தார்கள், அந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும். பகைவர்களை அன்பு செய்தார், வெறுத்தவர்களை நேசித்தார், தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். யாரையும் பார்த்து பொறாமைப்படவில்லை, யாரையும் பார்த்து அழிந்து போக வேண்டும் என்று வேண்டவில்லை. பகைவர்களின் வீழ்ச்சியை கண்டு ஆண்டவர் இயேசு மகிழ்ந்து களி கூறவில்லை, எல்லாருக்காகவும் ஜெபித்தார். இதுதான் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மனநிலை. அப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே அன்னை மரியாவுடைய மனநிலை கொண்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாம் கேட்டுவிட்டு தன்னுடைய மனதில் போட்டு நிறுத்தி சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தின்படி நான் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். இயேசுவை கருவில் சுமந்தது முதல் கல்லறையில் கொண்டு அடக்கம் செய்யப்படுகின்ற வரை அன்னை மரியாவுக்கு ஏராளமான துன்பங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, நெருக்கடிகள் வந்தது. எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிலே போட்டு புதைத்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் சிந்தித்து கொண்டிருந்தார். எல்லாம் இறைவனுடைய சித்தப்படி நடக்கிறது என்று அன்னை மரியா கடவுளுடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டார்கள்.
ஆகவேதான் அன்னை மரியாவை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசு என்ற பட்டத்தை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு அதைத்தான் கொண்டிருந்தார். எல்லாரையும் அன்பு செய்தார், எல்லாரையும் பகைவர்களையும் அன்பு செய்தார், வெறுத்தவர்களையும் நேசித்தார். தன்னை துன்புறுத்தியவர்கள், காயப்படுத்தியவர்கள், கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லாம் தெரியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் மன்னியும் என்று சொல்லி எல்லாருக்கும் மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். பாவிகளை நேசித்தார், பாவிகளை தன்னோடு வைத்துக் கொண்டார். வெறுத்து ஒதுக்கியவர்கள், இந்த உலகம் வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களை தன் சீடராக அழைத்து தன்னோடு வைத்துக் கொண்டார். நற்செய்தியை பறைசாற்ற அவர்களை அனுப்பினார். நோய் நொடிகளை குணமாக்க அதிகாரம் கொடுத்தார். எப்படிப்பட்ட மனநிலை இயேசு கொண்டிருந்தார் பாருங்கள். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஏதோ சுயநலத்திற்காக நான் மற்றவர்களிடம் பழகுகிறேனா, அல்லது என்னுடைய எதிரியின் வீழ்ச்சியை கண்டு நான் மகிழ்ச்சி விடுகிறேனா, அல்லது நண்பனை ஒரு போலவும் எதிரியை ஒரு மாதிரி நான் நடத்துகிறேனா? எந்த மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிந்திப்போம் பிரியமானவர்களே. இன்றைய நாளிலே இந்த முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்ற அந்த செய்தியை போல, நம்மை அன்பு செய்பவர்களை நாம் அன்பு செய்வோம். நம்மை வெறுப்பவர்கள், வெறுத்து ஒதுக்குபவர்கள், நம்மை காயப்படுத்துபவர்களை இன்னும் அதிகம் அன்பு செய்வோம். ஆகவே கடவுள் நம்மையும் தாவீதினுடைய இடத்திலே வைத்து நம்மை உயர்த்தி வைப்பார். பவுலடிகளார் அதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம் 13வது இறைவார்த்தையிலே 13வது அதிகாரத்திலே சொல்லுகின்றார். அன்பு பொறுமை உள்ளது, அன்பு நன்மை செய்யும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்று சொல்லி இருக்கின்றார். எனவே அன்போடு பிறரோடு பழகுவோம், அன்பை பிறருக்கு விதைப்போம். அந்த அன்பை எல்லாரிடமும் பகிர்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த மனநிலையோடு வாழ தொடரும் திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். வல்ல இறைவன் நல்லருள் புரிவாராக. உங்களை கையில் இருக்கிற அந்த வெள்ளை கவர் எடுத்துக்கணும் ஒரு காணிக்கணும்.